Hi everyone, welcome to Radhina Quants. Guys, செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சில குவான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேம் டைப் வைஸ் டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம் செப்பரேட் கோர்ஸ் இருக்குது. அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ்க்கு பேங்கிங் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், டெஸ்ட் சீரீஸ், குவிசஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் தென் இப்போ எஸ்எஸ்சிக்கும் ஸ்பெஷல் கோர்ஸாக வந்து நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு இதில் வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸும் வரும் ப்ளஸ் பிடிஎஃப் கோர்ஸும் வரும். பிடிஎஃப் கோர்ஸ் என்ன அப்படின்னா 45 கிராமர் ரூல்ஸ். 45 கிராமர் ரூல்ஸ் இது வரைக்கும் இந்த ரூல்ஸ் மட்டும் எம்டிஎஸ்க்கு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே இங்கிலீஷில் வந்துட்டு இந்த வீடியோஸ் அண்ட் இந்த ரூல்ஸ் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே 25 out of 25 வந்து டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த கோர்ஸுமே நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை வந்து கெட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் 30 days ஸ்டடி பிளானரில். இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆட் வேர்ப் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெப்போசிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ப்ரெப்போசிஷன் அப்படின்னாலே ஆக்சுவலி ப்ரெப்போசிஷனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா it controls the meaning of the sentence. ஓகேவா? இது வேர்ட் வந்து ரொம்ப சின்ன வேர்டாக தான் இருக்கும். in, on, at, by, for, beside, behind, over, among இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டாக தான் இருக்கும். பட் இந்த வேர்ட் வந்து என்டையர் சென்டென்ஸோட மீனிங்கையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். இது அவங்களுக்கு இமேஜோட கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது அண்ட் ஒரு கேர்ள், குட்டி பொண்ணு ஒன்று இருக்கிறா. ஸோ அவங்க அந்த பாக்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வச்சு ஒரு அந்த மூமெண்ட்டை வச்சு அந்த ப்ரெப்போசிஷன் வந்து இங்கே வேரி ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பாருங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும்போது அந்த கேர்ள் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும்போது இன், ஓகேங்களா? அதுவே இந்த பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப். அது ரெண்டு பாக்ஸுக்கு இடையில இருக்கும்போது பிட்வீன், பாக்ஸுக்கு வெளியே இருக்கும்போது அவுட் சைட். டேபிளுக்கு அடியில் இருக்கும்போது அண்டர், டேபிளுக்கு அடியில் இருக்கும்போது அண்டர். அதாவது ஒரு டேபிளில் சார்ட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அது சென்டரில் கேப்ஸ் இருந்து அந்த கேப் வழியாக நம்ம வந்து மூவ் ஆகுறோம் அப்படின்னா த்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பிஹைண்ட். பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும்போது பிஹைண்ட். பாக்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவுட் ஆஃப். ரெண்டு பாக்ஸை கிராஸ் பண்ணி வரும்போது அக்ராஸ். ஓகேவா? பாக்ஸுக்கு உள்ளார இருக்கும்போது கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும்போது இன்சைடு, கவர் ஆகிடும்போது இன்சைடு. ஓகேவா? பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும்போது பிஹைண்ட், பாக்ஸுக்கு மேலே இருக்கும்போது எபோவ். நிறைய பாக்ஸுக்கு சென்டரில் இருக்கும்போது அமாங், பாக்ஸுக்கு மேலே இருக்கும்போது ஆன், பாக்ஸுக்கு உள்ளே போகும்போது இன்டு, பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நியர், பாக்ஸுக்கு கீழே இருக்கும்போது பிலோ, பாக்ஸுக்கு பக்கத்துலனா அட். ஓகேவா? பிசைட்னாலும் பக்கத்தில் தான், அட்னாலும் பக்கத்தில் தான். இது பாருங்க, பிசைட் அப்படின்றது வெரி நியர். ஓகேவா? இன்சைட் உள்ள வரும், ஓவர் மேலே வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த நவுனுக்கும் இருக்கிற அந்த மூமெண்ட்டை வச்சு இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்கள் எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம் இல்லை நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா ப்ரெப்போசிஷன்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ரெப்போசிஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 45 கிராமர் ரூல்ஸ் பிடிஎஃப் வந்து அது நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது, சாரி ஆப்பில் வந்துட்டு இருக்குது.
அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். 45 கிராமர் ரூல்ஸ் மட்டுமே இந்த எம்டிஎஸ்க்கு போதுமானது. நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸாம் டாபிக்ஸ் பார்த்துட்டு இந்த 45 கிராமர் ரூல்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே இந்த எம்டிஎஸ் வந்து ஷியோராக வந்து கிளியர் பண்ணிடலாம். லாஸ்ட் இயர் நம்ம நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து எம்டிஎஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க, நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பெய்டு ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்த இயர்மே நிறைய கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ ப்ரெப்போசிஷனை வச்சு நம்ம வந்து எரர்ஸ் பார்க்கலாம். எப்படி வந்து எரர்ஸ் எக்ஸாமில் இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாமில் கேட்ட எரர்ஸ் தான். ஓகேவா? His father is sick. His father is sick, but he does not look for him. His father is, அவங்க ஃபாதர் வந்து சிக்கா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, பட் he does not, ஆனா அவங்களால அவரை பார்க்க முடியல. ஸோ அவரை பார்க்க முடியல அப்படின்றதுக்கு லுக் ஃபார் ஹிம் வராது. லுக் ஃபார்னா சர்ச் பண்றது. ஐ எம் லுக்கிங் ஃபார், ஐ லுக் ஃபார் அப்படின்னா சர்ச், சர்ச் சம்திங். ஓகேவா? ஸோ லுக் ஃபார்னு வராது. நம்ம அவருக்கு அப்புறம் அவரை பார்க்க முடியல அப்படின்றதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா லுக், இங்கே ஃபார் வந்துருக்க கூடாது, லுக் ஆஃப்டர் வரணும். லுக் ஆஃப்டர் ஹிம். ஓகேவா? இது வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸுமே சேர்ந்து வரும், ஃப்ரேசல் வேர்பும் சேர்ந்து வரும், உங்களுக்கு ப்ரெப்போசிஷனும் ரெண்டுமே கனெக்ட் ஆகும். லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்னன்னா, லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் someone or somebody. டேக் கேர் ஆஃப் somebody வந்து லுக் ஆஃப்டர். அதுவே லுக் ஃபார் அப்படின்னா சர்ச் சம்திங், சர்ச், சர்ச் சம்திங். ஓகேவா? லுக் ஃபார் அப்படின்னா சர்ச் சம்திங், லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் சம்படி. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ் ஃபாதர் இஸ் சிக் பட் ஹி டஸ் நாட் லுக் ஆஃப்டர் ஹிம். அவரை வந்து ஃபாதருக்கு உடம்பு முடியல, பட் ஆனால் அவங்களால அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் வரக்கூடாது, ஆஃப்டர். இது எல்லாமே ப்ரெப்போசிஷன் தான். இந்த ப்ரெப்போசிஷன் ரிலேட் வச்சுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸும் வரும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரெப்போசிஷன் இதுக்கு இதுதான் வரணும் அப்படின்ற மீனிங் இருக்கு. ஸோ இதுக்கு மாறி வந்துச்சு அப்படின்னா ஒரு மீனிங்கே சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா லுக் ஃபார்க்கு கம்ப்ளீட் மீனிங் வேற, லுக் ஆஃப்டருக்கு கம்ப்ளீட் மீனிங் வேற. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The great actor was angry with the treatment during the party in Bandhan Hall. The great actor வந்து என்ன ஆனாங்க? Was angry, கோவமாயிட்டாங்க with the treatmentனால, with the treatment during the party in Bandhan Hall. இங்க பாருங்க, angry with இருக்கு இல்லையா? I am angry with you அப்படின்னா இது angry with அப்படின்றது நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்னா பீப்புள், சம்படி, சம்மோனுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் வேற ஒரு ரீசனுக்காக ஆங்கிரி வித் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் பந்தன் ஹாலில் நடந்த அந்த ட்ரீட்மெண்ட்காக அவர் வந்து கோபமா இருக்கிறார் அப்படின்னா இது வந்து பர்சன்ல வராது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து எதுக்கு வரும்? இங்கே வந்து எந்த ப்ரப்போசிஷன் வரணும்னா ஆங்கிரி வித் இங்கே வரக்கூடாது, ஆங்கிரி அட் த ட்ரீட்மெண்ட். Angry at the treatment, at for something, with for somebody. Okay, wow. So the great actor was angry at the treatment during the party in Bandhan Hall. Next question பாருங்க. The program is very useful for every one of we. This program, இந்த program வந்து எங்க எல்லாருக்கும், எங்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. This program is very useful for every one of வீண் வருமா? ஒன் ஆஃப் அப்படின்றது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வருது. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தானே வரணும். ஒன் ஆஃப் ப்ரெப்போசிஷன் ஆஃப் இங்க இருக்கு இல்லையா? ஆஃப்க்கு அப்புறம் இங்க என்ன வரணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது இங்க ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்திருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து we. அதுவே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து we யோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து us.
ஸோ இங்கே அசு தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மை ஃபாதர் தோ ஓல்ட் கோஸ் எவ்ரிவேர் பை ஃபுட். என்னோட ஃபாதர் வந்து வயசானவராக இருந்தாலும் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போவார். வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? பஸ்ஸில் இல்லை காரில் டிரைவர் வச்சு போவாங்க, இல்லை வண்டியில் டூ வீலரில் இப்படி தானே போவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஃபாதர் வந்து வயசானவங்கள இருந்தாலுமே எங்கே போகணுன்னாலும் நடந்து தான் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, மை ஃபாதர் தோ ஓல்ட் வயசானவராக இருந்த போதிலும் கோஸ், மை ஃபாதர் சிங்குலர் நவுன், ஸோ சிங்குலர் verb, கோஸ் எவ்ரிவேர் பை ஃபுட். ஃபுட்டுக்கு வருமா கைஸ்? பேசிக்க பாருங்க, ஃபுட் இருக்கு. இப்போ நம்ம கார்ல போறோம், பை கார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபுட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபுட்டுக்கு நம்ம என்ன ஜென்ரலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் தான் யூஸ் பண்ணணும். மை ஃபாதர் தோ ஓல்ட் கோஸ் எவ்ரிவேர் ஆன் ஃபுட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The teacher said that the building adjacent with his house needed repairs. The teacher said that the adjacent guys, என்ன சொல்றாங்க? அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பில்டிங் வந்து அது வந்து ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு, ரெனோவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The teacher said that the building, okay, adjacent with his house. guys, adjacent னு ஒரு வேர்ட் இருக்குல்ல, இந்த adjacent கூட எந்த ப்ரொபோசிஷன் வரணும்? adjacent கூட எந்த ப்ரொபோசிஷன் வரணும் அப்படின்னா to தான் வரணும். adjacent to something. adjacent பக்கத்துல இருக்கிறது. ஓகேவா? adjacent to அடுத்து. Okay, well, the teacher said that the building adjacent to his house needed repairs. So, இங்க with வரக்கூடாது, இங்க வந்து with வரக்கூடாது, இங்க to தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The principal ordered for his expulsion. The principal ordered for his expulsion. ஸோ இங்கே என்ன எரர் பாருங்க. எக்ஸ்பல்ஷன்னா ஆக்ட் ஆஃப் மேக்கிங் சம்படி லீவ். ஒருத்தர் வந்து ஒரு அவங்கள வந்து லீவ் பண்ண வைக்கிறது, லே ஆஃப் மாதிரி தான். ஓகே, லே ஆஃப் அப்படின்றது வெளியவே போறது, ஜாபை விட்டு போறது. இங்க பிரின்சிபல் வந்து ஒரு பர்சனை வெளியே போக சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, the principal ordered for இங்க வராது. for இங்க தேவையில்லை. the principal ordered his expulsion. is fine. இங்க எந்த ப்ரொபோசிஷனுமே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The officer is angry on the clerk for not attending to the work attend பண்ணதுனால ஆஃபீஸர் வந்து கிளர்க் மேல என்ன பண்றாங்க? ஆங்கிரியா இருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம், ஆங்கிரிக்கு ஒரு பர்சன் மேல அது வந்து இருக்கு, ஒரு பர்சன் மேல இருக்கு அப்படின்னா அங்க என்ன வரணும்? வித்து தான் வரணும். ஆங்கிரி ஆன் சம்திங் வரும். பட் ஆங்கிரி ஒரு பர்சனுக்கு, த கிளர்க்ன்றது யார்? ஒரு பர்சன் தானே, பர்சன் நவுன்ல தானே வருவாங்க. ஸோ ஆங்கிரி ஆன் இங்க வரக்கூடாது, ஆங்கிரி வித். The officer is angry with the clerk for not attending to the work. Next question பாருங்க. Despite of all efforts to eradicate malaria, it is still prevalent in many parts of India. என்னதான் அந்த மலேரியாவை எராடிகேட் விரட்டி அடிச்சாலும் ஸ்டில் அது வந்து
இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, டிஸ்பைட் ஆஃப் இது ஒரு ப்ரெப்போசிஷன் தான். ஓகேவா? இது என்னன்னா ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். இருந்த போதிலும் இன்ஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் ஈக்குவல் டு டிஸ்பைட். இன்ஸ்பைட் ஆஃப் ஈக்குவல் டு டிஸ்பைட். இந்த ஆஃப் அப்படின்றது இன்ஸ்பைட்டுக்கு மட்டும்தான் வரும், டிஸ்பைட்டுக்கு வரக்கூடாது. அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் ஈக்குவல் டு டிஸ்பைட். அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ இந்த ஆஃப் வந்து இன்ஸ்பைட்டுக்கு வருது இல்லையா, அந்த டிஸ்பைட்டுக்கு வரல அப்படின்னா இந்த ஆஃப் இந்த டிஸ்பைட்ன வேர்ல்ட்லேயே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பைட்டுக்கு நம்ம ஆஃப் அன்னெசரியா யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து ஆஃப்ன்ற ப்ரெப்போசிஷன் இங்கே வந்து வராது. ஓகேவா? ஆஃப் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ ஹாவ் நோ சேர் டு சிட். I have no chair to sit. Sit. என்ன அப்படின்னா, நான் உட்கார்றதுக்கு எனக்கு சேர் இல்லை. அதாவது ஒரு சில சென்டென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல ஆன், இன், டு இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆகும். For example, what are you looking for? What are you looking for? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ், இது வந்து கொஷின் மார்க் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். சென்டென்ஸ் பாருங்க. திஸ் இஸ் த பிளேஸ் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். இந்த அபவுட், இந்த ஃபார் இதெல்லாம் ப்ரிப்போசிஷன். ஓகேவா? அந்த மாதிரி இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ சேர் டு சிட் ஆன். டு சிட் ஆன், சேர் மேல தானே நம்ம உட்காருவோம். ஐ ஹாவ் நோ சேர் டு சிட் ஆன். ஓகேவா? இங்க ஆன் அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் வந்து இங்க வந்து வந்திருக்கணும். ஓகேவா? ஐ ஹாவ் நோ சேர் டு சிட் ஆன் இஸ் த ரைட் ஆன்சர். இங்க சிட் மட்டும் தான் இருக்கு. சிட் ஆன். இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ல எண்ட் ஆகுற சென்டென்சஸ்மே இருக்கு. அது வந்து ஒரு வேர்புக்கு அப்புறம் வரும். இங்க பாத்தீங்கன்னா டாக்கிங் ஃபார், லுக்கிங் ஃபார், டாக்கிங் அபவுட். ஓகேவா? வேர்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெப்போசிஷன் வந்து முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. People will not abide with the leader's decision. People will not abide with the leader's decision. This abide பாருங்க. அபைடுக்கு எந்த ப்ரெப்போசிஷன் வரும் அப்படின்னா அபைடுக்கு பை. அதே மாதிரி adhere, adhereக்கு to. நெக்ஸ்ட் compile, comply with. ஓகேவா? அதே மாதிரி குட் அட், பேட் அட். அதே மாதிரி கங்க்ராச்சுலேட்க்கு ஐ கங்க்ராச்சுலேட் ஆன் யுவர் சக்சஸ். ஆன் தான் வரணும், ஃபார் வரக்கூடாது. அதே மாதிரி மேரீடு, மேரீடுக்கு டு. ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா அபைடுக்கு இங்க வித் வரக்கூடாது, அபைடுக்கு பை தான் இங்க வரணும். abide by. So people will not abide by the leader's decision. ஓகேவா?
ரைஸ் அது மாதிரி இப்போ காம்பவுண்ட் ப்ரெப்பசிஷன் அப்படின்னு ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஜஸ்ட் நான் ப்ரெப்பசிஷனை பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் நான் இதில் பார்க்கலாம். காம்பவுண்ட் ப்ரெப்பசிஷனில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு நவுனை காம்பினேட் பண்ணி வரும். இந்த காம்பவுண்ட் ப்ரெப்பசிஷன் அப்படின்றது ஒரு நவுனை வந்து கம்பைன் பண்ணி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நவுன் இல்லை ஒரு ஆட்ஜெக்டிவ் ஒரு ஆட்வர்ப் கூட கம்பைன் பண்ணி வரும். பார்த்தீங்கன்னா beneath, beneath, within, into, underneath, upon, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் காம்பவுண்ட் ப்ரெப்பசிஷன். அதே மாதிரி பார்ட்டிசிபிள் ப்ரெப்பசிஷன் ஒன்று இருக்கு. பார்ட்டிசிபிள் ப்ரெப்பசிஷன் அப்படின்னா என்னன்னா ஐஎன்ஜி, ஐஎன்ஜியில் வந்து இது முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்ளூடிங், excluding, considering, ஓகேவா, considering, during, following, expecting, ஓகேவா. ஸோ இதெல்லாமே பார்ட்டிசிபேட் ப்ரெப்பசிஷன். அதே மாதிரி ஃப்ரேஸ், ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரேஸ் ப்ரெப்பசிஷன். ஃப்ரேஸ் அப்படின்னா ரெண்டு இல்லை 3 வேர்டை வச்சு ஒரு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன் அக்கார்டன்ஸ் வித், இன் அக்கார்டன்ஸ் வித். அதே மாதிரி அக்கார்டிங் டு. 2 இல்லை 3 வேர்ட்ஸ் வந்து இப்படி சேர்ந்து வந்து ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னா என்ன, நம்ம இதை வந்து எடுத்தா அப்படியே தான் எடுக்க முடியும், பிரிச்சுலாம் எடுக்க முடியாது. ஓகேவா, அப்படியே எடுத்து அப்படியே தான் யூஸ் பண்ண முடியும். இது நான் இப்போ இங்கே இன் அக்கார்டன்ஸ் வித், நான் இன் அக்கார்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், வித் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை எடுத்தா அப்படியே எடுக்கணும், இதை ஸ்கிப் பண்ணா அப்படியே ஸ்கிப் பண்ணணும், அந்த மாதிரி தான். ஓகேவா. அலாங் வித், டியூ டு, ஓகேவா, இன்ஸ்டெட் ஆஃப். அதாவது என்ன, இங்க பாருங்களேன், இந்த அலாங் கூட வித் வரணும், டியூ கூட டு வரணும், இன்ஸ்டெட் கூட ஆஃப் வரணும், அக்கார்டிங் கூட டு வரணும். ஓகேவா. அதே மாதிரி பாருங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப். ஓகேவா. இன் ஆர்டர் டு, இன் ஆர்டர் டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பக்கத்துல இதுதான் வரணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேஸ், ப்ரெப்பசிஷன் இதெல்லாம். ஓகேவா. ஸோ இதெல்லாமுமே ப்ரெப்பசிஷன்ஸ் தான், இதெல்லாமுமே ப்ரெப்பசிஷன்ஸ் தான். இது இதையும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது நமக்கு எக்ஸாம்ஸ்க்கும் இதெல்லாம் வரும். இந்த ஃப்ரேஸ், ப்ரெப்பசிஷன் சொன்னேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரெப்பசிஷனில் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான கோர்சஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் இப்போ நாளைக்கு ப்ரெப்பசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், டென்சஸ், இது எல்லாத்துக்குமே ஆர்டிகல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஃபினேஷன்ஸோட வரும். இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பிவைக்யூவே கொண்டு வரேன். சரிங்களா. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட பேங்க் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சியில் கேட்ட பிவைக்யூ கொஷின்ஸாகவே நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாலே போதும். இங்கிலீஷில், அதாவது எம்டிஎஸ்ல இருந்து இங்கிலீஷ்க்கும் ஜிஎஸ்க்கும் தானே நெகட்டிவ் மார்க் இருக்குது. அந்த இங்கிலீஷில் வந்து ஃபுல் மார்க் உங்களால் ஷியோராக வந்து எடுக்க முடியும். லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயருமே நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா. ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.